சனி பயிற்சியை பற்றி ஒரு பதிவு. சில பேர் கேட்டிருக்கீங்க, ஏன் சார் இப்போ சனி பயிற்சி நடக்க போகுது, அதாவது யூடியூப்பில் டிக்டாக்லாம் போட்டுட்ருக்காங்க, நீங்கள் ஏன் இன்னும் போடாமல் இருக்கீங்க? அதாவது 6ஆம் தேதி 3ஆம் மாதம் 6th of March 2026 நடக்க போகிறதே, அதாவது கும்பத்துலேருந்து மீனத்துக்கு போகுது, அதை புரட்டாதி 4வது பாதத்துலேருந்து மீனத்துக்கு போகுது, நீங்கள் ஏன் இன்னும் போடாமல் இருக்கீங்கன்னு. பேசிக்லி there's no confusion here. நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். கன்ஃபியூஷன் வந்து ஏன் நடக்குதுன்னா, சில பேர் நினைக்கிறீங்க, சார் போன வருஷம் பயிற்சி நடந்துருச்சு, அதாவது 2025 29ஆம் தேதி 3ஆம் மாதம் 2025 29 March 2025 பயிற்சி நடந்துருச்சு, மீனத்துக்கு போயிடுச்சு அப்பயே சனி பகவான், இது நான் புதுசாக மறுபடியும் போகுதுன்றீங்க, எனக்கு எவ்வளோ குழப்பமாக இருக்குன்னு. குழம்பிக்க வேணாம். பேசிக்லி பஞ்சாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயம் இது. பஞ்சாங்கம்னா என்ன? அதாவது முதல் வீடு எங்கே இருக்கோ, அதாவது அந்த டைமில் வந்து அந்த கிரக நிலைங்களாம் பார்த்து சூரியன் உதிக்கிற டைமில் சூரியன் அந்த காரணம் திதி அந்த நாளிகை இதெல்லாம் வச்சு அவங்க வந்து ஓகே இதுதான் முதல் வீடு முதல் ஸ்தானம் என்று ஒரு விஷயத்தை கணிக்கிறது. ஓகே, ஸோ அதுதான் அது கேலண்டர் மாதிரி வச்சுக்கோமே. இட்ஸ் அன் ஆல்மனாக் பேசிக்கலி. கேலண்டர் மாதிரி வச்சுக்கோம். இப்போ நம்மளுக்கு இங்கிலீஷ் கேலண்டர் ஜூலியன் கிரெகரியன் இருக்க மாதிரி தமிழ்லையும் அந்த மாதிரி வேதத்துலேயும், அதாவது அது வேதிக் கேலண்டர் பார்த்திங்கன்னா நிறைய டைப் இருக்குது. அதில் ஒன்று தமிழ் பஞ்சாங்கம். ஓகே, கேலண்டர். அந்த கேலண்டர் படி பார்த்தா அதோட கணக்கில் வந்து சில டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. அந்த கேலண்டரை உள்ளுக்கே ஒரு ஆள் ஒரு விஷயம் பார்ப்பாங்க. இதில் முக்கியமாக 2 டைப் இருக்குது இந்த கேலண்டரில். ஒன்று வந்து வாக்கிய பஞ்சாங்கம். வாக்கியம்னு என்னது? வாக்குன்னு என்னது? உங்களோட பேச்சு. ஏதோ யாரோ சொன்ன ஒரு வாக்கு, இந்த மாதிரி இந்த இடத்துல இந்த சூரியன் உதிக்கிற இந்த டைம் இந்த மாதிரிலாம் இருக்குது, ஸோ இதுதான் என்று சொல்லு வாக்கு. தேர்ஸ் நோ மேத்தமேட்டிக்ஸ் இன்வால்வ். அது ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயம். இப்போ கடவுள் இங்கே யாரும் பார்த்தது இல்லையே, இல்லை கடவுள் நீ ப்ரூஃப் பண்ண, கடவுள் முன்னுக்கு வந்து வெய் இல்லையே, பக்தி இருக்கார் கடவுள், அவ்வளோதான். அம்மா இருக்காங்க, ஐயா இருக்காங்க, ஏதோ ஒரு நம்பிக்கை. ஓகே, அது ஒரு விஷயம். இன்னொரு சைட்டு வந்து இல்லை மேத்தமேட்டிக்லி அக்யூரேட்டாக இருக்கணும். தி ஆங்குலர் பொசிஷன் பிட்வீன் த மூன் அண்ட் சன், சந்திரனுக்கும் அந்த சூரியனுக்கும் மற்ற கோள்கள் கூட அந்த டிஃப்ரென்சஸ் இருக்கணும், அதோட கணக்கு எப்படி இருக்கிறது, அதெல்லாம் இருக்கிறதுக்கு கணிதம் பயப்பாங்க, மேத்தமேட்டிக்ஸ். ஸோ திரு கணிதம் இருக்குது. ஸோ 2 டைப் இருக்குது. ஒன்று வாக்கு, அதில் எந்த மேத்தமேட்டிக்ஸ்லாம் இருக்காது. இன்னொன்று வந்து கணக்கு, மேத்தமேட்டிக்ஸ். ஸோ இதில் யார் எது பாய்க்கிறான்னு இருக்குது. ஸோ இந்தியாவில், அதுவும் முக்கியமாக தமிழ்நாட்டில் ஒரு பகுதியில் மட்டுமே இந்த வாக்கியத்தை வந்து ரொம்ப பெருசாக என்ன சொல்கிறது, சிறப்பாக அவங்க வச்சுருக்காங்க. அதாவது உலகம் முழுதும் ஒரு 90% வந்து இந்த மேத்தமேட்டிக்ஸ் திருக்கணிதம்னு சொல்லுவாங்க. அதாவது நான் வந்து கரெக்டாக போன வருஷம் 29ஆம் தேதி 3ஆம் மாதம் 2025 நான் வந்து டெலஸ்கோப்பில் நான் பார்த்தேன்னா, கரெக்டாக சனி வந்து அந்த சைனுக்கு போகுது. சயின்ஸு விஞ்ஞானம் கரெக்டாக சொல்லுது, ஆனால் திருக்கணிதமாக அது என்ன கரெக்டாக சொல்லும். ஸோ அக்கார்டிங் டு சயின்ஸ், அக்கார்டிங் டு திருக்கணிதம் நவுந்துருச்சு, அது இந்த ராசிக்கு போச்சு. ஆனால் வாக்கியம் அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க, இல்லை நவுரில் இன்னும் கும்பத்தில் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நடக்கிற இந்த யூடியூப்பில் இந்த 2026 இப்போ இஃப் யூ வாட்சிங் திஸ், நீங்கள் எப்போ பார்க்குறீங்க தெரியாது, ஆனால் இப்போ சொல்கிறாங்க 3ஆம் தேதி 6ஆம் மாதம் 2026 சனி பயிற்சி நடக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்களே, இவங்க எல்லாமே இந்த வாக்கியம் சம்மந்தப்பட்ட பஞ்சாங்கம் தான் பார்க்குறாங்க. they are not using mathematics as reference. ஸோ கேள்வி நீங்கள் கேட்கலாம், எது சார் ரைட்டுன்னு. நான் எது பாய்க்கிறேன்னு சொல்லிட்டா, நான் வந்து திருக்கணிதம் தான் பாய்ப்பேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பயிற்சி போன வருஷம் நடந்துச்சு. 29 March 2025 3rd of June 2027 வரைக்கும் அந்த பயிற்சி. இதுதான் நான் சொல்கிறது. என்கிட்ட வர கிளையண்ட்ஸ் எல்லோருக்கும் நான் சொல்கிற விஷயம் அதுதான். நான் வாக்கியம் பாய்க்க மாட்டேன். வாக்கியம் இஸ் ஒன்லி ஸ்பெசிஃபிக் குரூப் இன் இந்தியா. திருநள்ளாறுன்னு ஒரு இடம். ஓகே, அந்த க்ஷேத்திரத்தில் பார்த்திங்கன்னா சனி பகவானுக்கு ரொம்ப ஒரு விசேஷமான இது, ஃபெஸ்டிவல்லாம் இருக்கும். ஸோ அங்கே அது அவங்க வச்சுருக்காங்க. தி கொஸ்டின் இஸ் விச் ஒன் ஷுட் யூ ஃபாலோ? வெல், எது ரைட்டு எது ராங்கு, சயின்ஸ் பாய்க்கணுமா இல்லை வாக்கு சக்தி பாய்க்கணுமான்னு என்னை கேட்காதீங்க. நான் பாய்க்கிறது திருக்கணிதம். ஆனால் ஏன் இந்த யூடியூப்லாம் வருதுன்னா, ஏன்னா there's a change, there's a difference. எது ரைட்டு எது ராங்னு சொல்லக்கூடாது, பார்க்கவும் கூடாது அந்த மாதிரி. இட்ஸ் a சாய்ஸ். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு வந்து எப்படின்னா, என்னோடய கிளையண்ட்ஸ்க்கு எப்படி நல்லது வருதோ, அவங்க வாழ்க்கையில் எப்படி முன்னேற்றம் அடைகிறாங்களோ, அதோட எது இருக்கோ நான் அதை தான் பாய்ப்பேன். அதனால் எனக்கு திருக்கணிதம் தான் எனக்கு பெருசாக தெரியுது. ஏன்னா
அதுதான் என்னோடய கிளையண்ட்ஸ்க்கு நல்லது. நல்ல விஷயங்கள், நல்லா தெளிவா, நல்ல ப்ரிடிக்ஷன்லாம் கரெக்ட்டா இருக்குது. கணிப்பெல்லாம் கரெக்ட்டா வருதுன்னு சொன்னனால, நான் திருக்கணிதம் தான் பாய்ப்பேன். ஐ ஹோப் திஸ் கிளாரிஃபைஸ் டு எவ்ரிஒன். நன்றி. வணக்கம்.